கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வாரமும் புதன்கிழமையில பரலோகத்தின் மகத்துவங்களை சத்தியங்களை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் அருமையான தாசன் மூலமாக நமக்கு நல்ல சத்தியங்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். அதன்படி வாழ்வதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் ஆவியானவர் நமக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஜெபத்தோடு கூட நாம் இன்றைக்குரிய தியானத்திற்கு வேத பகுதிக்கு கடந்து போக இருக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோகத்தின் நல்ல தேவனே, மீண்டும் ஒரு மாலை பொழுது எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலும் உடைய தாசன் மூலமாக பரலோகத்தின் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுத்தாரும். கேட்குறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்யக்கூடியவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய வார்த்தைகளாக கடந்து போவோம். மீதமான நேரத்தை அருமையான சகோதரருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் தாமே மகன் மூலமாக இந்த நாளில நம்மளோட பேசுவாராங்க. இது உங்களுடைய நேரம், நீங்க ஆண்டுடைய வார்த்தையில பாருங்க. நான் பேசுற தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்கண்ணா. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரம் மகிமையும் இன்று என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தகப்பன் கிருபை செய்ததற்காக தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். நம்ம நிச்சயத்திற்கான வழி என்கிற தலைப்புல பல காரியங்களை படித்திருக்கிறோம். ரீகேப்லாம் பண்ணணும், அது இம்பாசிபிள் டாஸ்க். நீங்க அதை மனதில் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நம்ம சமீபமாய் படித்து வருகிறது ஆவியானவருடைய கிரியைகளை படித்தோம். அந்த கிரியைகளில அவருடைய வரங்களை குறித்து நம்ம படித்து வருகிறோம். இந்த வரங்களை நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சபையினுடைய ஆரம்பத்திலே சாத்தான் சபையை இந்த வரங்களின் போலியினாலே வஞ்சிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டான். அப்படி போல கண்டிப்பாய் கடைசி காலத்திலும் அவன் பிரயாசப்படுவான் என்பது வெளியரங்கமான உண்மையாக இருப்பதனாலே இந்த வரங்களை குறித்து தெளிவான சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதை படிக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த சாத்தானுடைய வஞ்சத்துக்குள்ளே இழுக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவன் இழந்து விடுவோம். பெரும்பாலும் தேவனுடைய சபையில அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு இல்லாமையினாலே, வேதத்தை குறித்த தெளிவான அறிவு இல்லாததுனால, அந்த அறிவு வெளிப்படுத்தப்படும் பொழுது அதை சரிபடுத்தி ஏற்றுக்கொள்ளாமல் ஓடுவதனாலே அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை இழக்க போகிறார்கள். அதனால நம்ம இந்த காரியங்களை குறித்து தெளிவான புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வரங்களிலே போலி வரம் இருக்கிறது, சாத்தானாலே உண்டாக்கப்பட்டிருக்கிற போலியான வரம் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்தோம். வரங்கள் என்பது முன்மாரியினுடைய அபிஷேகத்தினுடைய அடையாளம் அல்ல. அதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் காணப்பட்டதை நம்ம வகையறுத்து தெரிந்து கொண்டோம். நம்ம குறிப்பாக அந்நிய பாஷை வரம் இன்னைக்கு மிக பிரபலமாக கிட்டத்தட்ட எல்லா திருச்சபையினாலும் அந்த சபையினுடைய செயல்பாடு இழுக்கப்பட்டு அதிலே கவர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக அல்ல. அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு அந்நிய பாஷை வரத்தை கொஞ்சம் போக்கஸ் பண்ணி நிஜம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். கடந்த வாரத்துல இந்த அந்நிய பாஷை வரம் தேவனாலே கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்ட அந்த பாஷை வரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டோம். இந்த பாஷை வரம் என்பது ஒரு புரிய முடியாத ஒரு மொழி அல்ல, அது உலகத்தினுடைய ஒரு மொழி, அதுவும் இலக்கிய நயத்தோடு பேசுகிற திறமை படைத்தவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த அந்நிய பாஷையை குழப்பும்படியாக சாத்தான் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு திருச்சபையினர், பெந்தேகோஸ்தே சபையினர், தாங்கள் இந்த வரம் பரிசுத்த ஆவியினுடையது என்று சொல்லி நம்புவதற்கான காரணத்தை கொரிந்து புஸ்தகத்திலிருந்து எடுத்து காட்டுவதை பார்க்க முடியும். இதோ பாருங்க, கொரிந்து சபையில இப்படி இருந்திருக்கிறது, ஆகையினாலே நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதைத்தான் செயல்படுத்துகிறோம், நாங்கள் ஒழுங்கு நிறவுமாய் செயல்படுத்துகிறோம், அதனால இது பரிசுத்த ஆவியினுடைய வரம் தான் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம அந்த நம்பிக்கைய போய் நீங்க பிசாசு அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா அந்த நம்பிக்கை எவ்வளவு பலவீனமானது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிந்து
அந்த நம்பிக்கையில் இருக்கிறவர்களின் மீது வைத்திருக்கிற மோகத்தை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கு. அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், நான் அப்படியே தான் போவேன் அப்படின்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நிஜத்தை வேதாகமத்தின் அடிப்படையில வெளிப்படுத்துவதற்கு நான் பிரயாசப்பட போகிறேன். பொதுவா இந்த பாஷை வரத்தை குறித்து, அந்நிய பாஷையை குறித்து வரலாற்றுல அது அப்படி வந்தது, இப்படி வந்தது, இந்த நாள்ல வந்தது, அது அப்படின்னா நிறைய சான்றுகள் கொடுப்பார்கள். நிஜம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, வேதத்தின் அடிப்படையில பாஷை வரத்தில் சாத்தான் விதைத்திருக்கிற போலியை கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். அதற்கு கொரிந்து சபையை அவர்கள் எடுத்து அந்த சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாஷ்ய வரம் தங்களிடத்தில் இருப்பதாக அவர் காட்டுவதனாலே நம்ம கொரிந்து சபையை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். எப்பொழுது ஒரு வரம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னார், நம்ம தெளிவா அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்துல தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தார் என பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். நம்ம இதை தெளிவா புரிந்திருக்கிறோம். யாருக்கு தேவன் தம்முடைய வரத்தை கொடுப்பார் என்று சொன்னால், ஆண்டவருடைய சாயலை பிரதிபலிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு அதை அடைகிறவருக்கு தான் வரம். கீழ்ப்படியாத ஒரு நிலையிலே எனக்கு வரம் இருக்கிறது என்று நான் நம்பினால் நான் போலியில் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான நிலையில் நான் ஓடாதபடி என்னுடைய சுயத்தில் இருந்து கொண்டு என் சுய விருப்பத்தின்படி செயல்பட்டு கொண்டு நானே வரம் பெற்றவன் என்று என்னை காண்பித்தால் நான் போலியான வரத்திலே சிக்கி இருக்கிறேன் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் யாருக்கு ஆவியானவரை அருளை செய்வார் என்று சொன்னார், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமே. இப்ப கொரிந்து சபையை முன் உதாரணமாக எடுத்து அநேகர் பாஷ்ய வரம் பெற்றதாகவும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதாகவும் போதிப்பதையும் வற்புறுத்துவதையும் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த கொரிந்து சபை தேவனுடைய வரத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான தகுதி உடையதா இருந்ததா இல்லையா என்பதை நான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் ஏன் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, கரை தீரை முதலான ஒன்றுமில்லாத சபையை நிறுத்திக் கொள்வதற்காக, தமக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்காக ஒரு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஆவியானவரை அருளி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவருடைய அபிஷேகத்தை தர வேண்டும் என்று சொன்னால், ஆவியினுடைய வரங்களினால நம்ம நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக கரைதிரை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கொரிந்து சபை வரம்பெற்ற சபையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படி வரம்பெற்ற சபை எப்படிப்பட்ட தன்மை உடையதாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த தன்மையை அறியும் பொழுது அவர்கள் பெற்றிருக்கிற வரம் நிஜமானதா இல்ல போலியானதா என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம். கொரிந்து சபையினுடைய தன்மை, அதை படிக்கும் பொழுது இது கொரிந்து சபையினுடைய தன்மை என்கிற மன ஓட்டத்தில் இருந்து கொண்டு பார்க்காதீர்கள், கேட்காதீர்கள் தயவாய். இது என்னுடைய சபையினுடைய நிலை அல்லது என்னுடைய தனிப்பட்ட மனிதனுடைய நிலை என்கிற நோக்கத்தில் பார்த்தால் அதற்குள் புதைந்து கிடக்கிற எச்சரிப்பு நமக்கு வெளிப்படும். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வாக்கியத்துல சீஷர்கள் அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று அவர்கள் பாஷைகளை பேசுகிறதுக்கு முன்னாக எப்படி காணப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கும் ஆவியினுடைய வரத்தை பெறுவதற்கும் ஒரு மனப்பான்மை உண்டாக வேண்டும். பின்மாருடைய அபிஷேகத்தை எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய சபையாக நீங்களும் நானும் அந்த ஒரு மனப்பான்மைக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா எனக்கு பின்மாருடைய அபிஷேகம் கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வியை போட்டுப்பாங்க. இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற இந்த ஜூம் மீட்டிங்லயே நீங்க போய் எல்லா ஜூமையும் பாருங்க, ஒரு 4-5 ஜூமை பாருங்க, ஒரே டாபிக்ல பேசுறத பாருங்க, அந்த பிரசங்கமே வித்தியாசமாக இருக்கு. இன்னும் ஜூமை நடத்துற பிள்ளைகளை பாருங்க, அவங்க தங்களுக்கு அதிகமானவர்களை வருகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாக்குறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் ஜூமை நடத்துறதுல ஒருவருக்கு ஒருவர் போட்டி உண்டாயிருப்பதையும் நீங்க அந்த ஜூமை நடத்துறதுல பார்க்க முடியும். ஆனா இவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நாங்கள் தேவனுடைய வேலையை செய்கிறோம் என்று சொல்லி. ஆம்,
இவர்களெல்லாம் தேவனுடைய வேலையைத்தான் செய்கிறார்கள். இந்த மனநிலையில, இந்த நீரோட்டத்தில அவர்கள் தேவனுடைய வேலையை செய்தால் கிறிஸ்துவின் நாமம் எப்படியாயினும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது கடினமானதாக இருக்கும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனப்பான்மை வர வேண்டும். என்கிட்ட 1,40,000 என்ன பேச சொன்னீங்கன்னா நான் ஒரு கருத்துல பேசுவேன். நான் அம்மையார் குறிப்பெல்லாம் எடுத்து போட்டு எடுத்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு சகோதரருக்கு வந்து நாங்கள் அம்மையார் குறிப்பே பார்க்க மாட்டோம், நாங்கள் பைபிளை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் படிப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பார். இன்னொரு சகோதரர் சொல்றாரு, நாங்க வந்து முற்பிதாக்கள், எங்களுடைய ஆதி பிதாக்கள் என்ன விசுவாசத்துல இருந்தாங்க அதுலதான் இருப்பாங்க, நாங்க மாற மாட்டாங்க. ஒரு மனப்பான்மை தேவனுடைய திருச்சபையில இல்ல. ஆனா ஒரு மனப்பான்மை இல்லாமல் முன்மாரியுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்காது. அவர்கள் ஒரு மனதோடு ஓரிடத்திலே கூடி வந்ததினாலே ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார். அவர்கள் பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஊழியத்தை தைரியமாய் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாயிற்று. கொரிந்து சபை எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46-47 அப்ப இருந்த ஜனங்களும் எப்படி இருந்தாங்கன்னா ஒருமனப்பட்டவர்களா இருந்தார்கள். கடைசியில் ஆமா, காலம் நெருங்க என் இயேசுனுடைய வருகையினுடைய துரிதம் நெருங்க விசுவாசிகள் ஒருமனப்பட்டவர்களாய் மாறிவிடுவார்கள். நான் சேஃப் கண்டர்ல போய் உட்கார்ந்துருக்கேன், நான் ஜெயிக்கிறதுனால வாங்கி போட்டிருக்கிறேன், நான் எனக்கு விவசாயம் பண்றேன், நான் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு மனப்பான்மை வர வேண்டும். ஒரு மனப்பான்மை வர வேண்டும். தேவாலயத்தில் அணிதினம் தரித்திருந்து வீடுகள் ஒரு அப்பம் மீட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். உண்டாகுமா அந்த ஒரு மனப்பான்மை? அப்போ சீஷர்கள் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று ஆவியின் வரத்தினாலே நிறைந்ததுக்கு காரணம் அவர்கள் ஒரு மனப்பான்மையோடு ஒரு இடத்துல கூடி வந்ததுனாலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் காணப்பட்டது. ஏற்கனவே இதை பார்த்திருக்கிறோம். இதற்கான முன்னான நிலையை பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படி இல்லை. அவர்களுக்கு பிரிவினை இருந்தது. நான் வலது பக்கம் இருக்கணும், நான் இடது பக்கம் இருக்கணும், அங்க ஒரு போட்டி எல்லாம் அங்க இருந்தது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜெபத்துல சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21-23 வரை வாசிக்கும் பொழுது அவர் அந்த ஒரு மனப்பான்மையை வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். And it is fulfilled in Acts 2. அது அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறது. சீஷர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு வந்தார்கள். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்கள் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிடம் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு அற்புதமான ஜெபத்தை ஆண்டவர் செய்து நிறைவேறியது. இது ஒரு மனப்பான்மை என்பது ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு, முன்மாரியினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு அல்லது பின்மாரியினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு மிக மிக அவசியம். இப்போ ஒரு நிமிடம் நம்ம உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம சபையில இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பின்மாரியினுடைய அபிஷேகம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா பதில நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனா தீர்க்கதரிசியின் ஆவியினுடைய எழுத்துக்கள்ல போய் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா 144 முத்திரிடப்பட்டு ஒன்றுபட்டு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுவார்கள், வரங்களினால் நிரப்பப்படுவார்கள், தேவனுடைய ஊழியத்தினை செய்வார்கள். கொரிந்து சபை அது எப்படி இருந்தது? ஆவியினுடைய வரத்தை வெளிப்படையாய் காட்டிய ஒரு சபை. ஒரு நிருபத்துல நீங்க பார்க்க முடியும். அவர்களை வரம் பெற்றவர்களாய் காட்டிய ஒரு சபை. அந்த சபை எப்படி இருந்தது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரு மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்னு அவருக்கு புத்தி சொல்றேன் அப்படி சொல்லும் பொழுது அந்த சபையில ஒரு மனப்பாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. எழுதுறாரு பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, என் சகோதரரை, உங்களுக்குள் வாக்குவாதங்கள் உண்டு என்று குளோவேயலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது.
என்ன அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இருக்கு, நமக்கு வாக்குவாதம் இருக்கலாம். அவர் சொல்றது இப்படி, இவர் நம்ம ஒரு காலத்துல விழுந்து போன பாபிலோனுடைய குமாரத்திகள் பேசுகிறதை, மற்ற கிறிஸ்தவர்கள் பேசுகிற உபதேசத்தில் இருக்கிற தப்ப பிரசங்கம் பண்ணி காட்டுவோம். ஆனா இப்போ நம்ம போதர்கள் பேசுற உபதேசத்திலே இருக்கிற தப்பை சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவ்வளவு பலவீனமான நிலையில சபை என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. என்ன பாருங்க, பிரச்சனை பாருங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். நீங்க நமக்குள்ள இருக்கா? நான் இந்த தலைவரை சேர்ந்தவன், நான் இந்த தலைவரை சேர்ந்தவன், நான் இந்த போதரை சேர்ந்தவன், இந்த சுயாதீன ஊழியக்காரரை சேர்ந்தவன், அவர் சொன்னாச்சார் அப்படின்னு நம்ம கிட்ட பிரிவினை இருக்கிறதா? சபையில போய் உட்கார்ந்து பாருங்க, ஒரு சின்ன சபையில நமக்குள்ள பிரிவினை காணப்படுகிறதா? கொரிந்து சபையில ஒரு மனப்பான்மை இல்லை, பிரிந்து கிடந்தது. அப்படி என்று சொன்னால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரிந்து சபையில ஆவியினுடைய வரம் காணப்படுமா? ஆவியினுடைய அபிஷேகம் காணப்படுமா? இப்படி பிரிந்த நிலையில காணப்படுகிற தேவனுடைய சபையாகிய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில பின்மாரியுடைய அபிஷேகம் காணப்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. ஆனால் நிச்சயமாய் சொல்ல முடியும், கொரிந்து சபை பிரிவினையோடு காணப்படுகிறதுனால அங்க அவங்க தங்களுக்கு என்று தலைவர்களை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் பின்பாக ஓடுகிற ஒரு ஓட்டத்தை இருப்பதை காண்பதனால எனக்கு அங்க ஆவியினுடைய வரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இல்லை. வரங்கள் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம அப்படி இருந்தாலும் நமக்கும் வரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் தெளிவாய் சொல்லிட்டாரு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் தேவனுடைய ஆவியானவர் அருளப்படும் என்று சொல்லி. சரி, இது ஒரு கோணம். இரண்டாவது, இந்த கொரிந்து சபையை குறித்து வேதம் சொல்லுகிற அடுத்த உண்மை. அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை நான் வாசித்து விடுகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வரை. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமான இருக்கின்றன. அவைகள் யாவன: வெச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், ஆராதனை, பில்லிசூனம், பகைகள். இது நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? இது ஒரு லிஸ்ட் இருக்குது, மாமிசத்துக்குரிய கிரியைகள். கொரிந்தியர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால். இதெல்லாம் என்ன கிரியைகள்? கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்கிறார்கள். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. சொல்ற தொடர்ந்து, நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? கொரிந்து சபையில பிரிவினை இருக்குது, அதோடு கூட மாமிசத்தினுடைய கிரியைகள் இருக்குது. அவங்க அந்த மாமிசத்திற்குரிய கிரியைகளை வெளிப்படுத்தி மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, நம்ம இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கிடணும். மாமிசத்துக்குரிய கிரியைகள் இடத்தில் காணப்பட்டா என்ன கிடையாது அப்படின்னா, ஆவியினுடைய அபிஷேகம் கிடையாது, பின்மாறி கிடையாது. மனுஷ மார்க்கமாய் வேதத்தை தீர்க்கமாய் ஆராயாதபடி ஜேக்கர் சொன்னாரு அதனால நான் போறேன், அந்த பிரதர் சொன்னாரு அதனால நான் போறேன், தலைவரே சொல்லிட்டாரு அதனால போறேன், கான்ஃபரன்ஸை ஜெனரல் கான்ஃபரன்ஸை சொல்லிட்டு நாங்க அது எப்படி மீறி போக முடியாது, அவங்க சொன்னாங்க. மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? வேதத்துக்கு எதிராக சொல்லப்படுகிறதா என்பதை தீர்க்கமாய் ஆராய்ந்து மாமிசத்துக்குரியவர்கள் விட்டு வெளியே வருகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனா கொரிந்து சபை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது மாமிசத்துக்கு உரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிற ஒரு இடத்துல ஆவியினுடைய அபிஷேகம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா நிச்சயமாய் இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில், எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்.
கொரிந்து சபை மாமிசத்துக்கு உரியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு கீழ்ப்படிகளுக்கு தந்த பரிசுத்தாவி என்று சொல்லி. இங்க மாமிசத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாமலும் இருப்பாங்க. ஐயோ இந்த பிரமாணத்தை என்னால கை கொள்ளவே முடியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் நான் சொன்னாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி, ஐயோ இந்த பிரமாணம் இதை கை கொள்ள முடியலையே அப்படின்னு சொன்னா நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமிசத்துக்குரிய. அதனால பிரமாணத்தை கை கொள்ள முடியல. இவ கொரிந்து சபை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களால பிரமாணத்தை கை கொள்ள முடியல. அவங்ககிட்ட மாமிசத்துக்குரிய கிரியைகள் தாராளமாய் காணப்படுகிறது. அவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள். இப்போ ஏதாவது ஒரு பிரமாணத்தை நான் கை கொள்ள முடியல அப்படிங்கிற நோக்கத்தோடு யாராவது ஒரு போதகரை நீங்க அணுகி இதை செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. இவன் யாராவது செய்யலாம்னு சொல்லிட மாட்டாங்களா? இந்த போதகர் சொல்லிட மாட்டாரா? அந்த போதகர் சொல்லிட மாட்டாரா? அந்த சுயாதன ஊழியக்காரர் சொல்ல மாட்டார், இவர் நல்ல வல்லமையா பிரசங்கம் பண்றாரு, இவர் சொல்லிட மாட்டாரா? அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் ஆமா செய்யலாம் அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்தால் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள். அவர்கள் நியாய பிரமாணத்தை கை கொள்ள மாட்டார்கள், கை கொள்ள முடியாதவங்க. ஒரு நாள் மறந்து கூட பிரமாணத்தை என்னால கை கொள்ள முடியாது என்கிற மனநிலைக்கு வந்துடாதீங்க. வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் மனுஷ மார்க்கத்தார்கள். உங்களுக்கு பின்மாரியுடைய அபிஷேகம் கூடவே கிடையாது. சரி, கொரிந்து சபையினுடைய குணத்தை பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட பிரிவினை இருந்தது, ஒரு மனப்பான்மை இல்லை. இன்னொரு பயங்கரமான ஒரு கேரக்டர் இந்த சபையிலிருந்து வெளிப்படுகிறது. அவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள், மாமிச சிந்தை உடையவர்கள், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறார்கள். இன்னொரு அருமையான குணம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே வேட்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவரை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம சபையிலையும் இப்படித்தான். அது ஒரு இந்த பிரின்சிபால் இல்லை, இந்த ட்ரெஷரர் இல்லை, இந்த அதிகாரி மதுபானம் அருந்துகிறான்னு சொன்னா அவரு பள்ளிக்கூடத்துல வரும்போது சரியா வரல, வெளியே போனவர் தட் இஸ் ஹிஸ் பர்சனல் லைஃப். நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. கேட்டிருக்கீங்களா? எனக்கு என்னுடைய பிள்ளைகளை விபச்சாரம் என்னப்பட்ட விபச்சாரம்னா மனிதர்களுக்குள் அப்படி ஒரு விபச்சாரம் சொல்லப்படல, அப்படி ஒரு விபச்சாரம் இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? நான் லிட்டரலாவே பேசுறேன், அடையாளத்துக்குள்ள போகல. என்னுடைய கண்கள் எப்படி இச்சை நிறைந்ததாக இருக்கிறதா? விபச்சார நோக்கம் என்னிடத்தில் இருக்கிறதா? கொரிந்து சபை விபச்சார சபை. அது சாதாரண விபச்சாரம் இல்ல, சாதாரண விபச்சாரம் இல்ல. இது உலகத்துல மற்றவர்களால் செய்யப்படாத ஒரு விபச்சாரம். இந்த சபையில ஆவியினுடைய அபிஷேகம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. தெளிவா சொல்லிச்சாரு, நீங்க அதை குறித்து உங்களுக்கு துக்கம் இல்லை, அவகத்திலிருந்து ஒண்ணும் இல்லை. நீங்க எனக்கு என்னப்பா என்னவோ நடந்துச்சு போகுது, நான் என் பாட்டுக்கு போறேன். பிரதர் உங்க வேலையை பாருங்க பிரதர், இதுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பின்மாரியை பெறுவதற்கு சபை ஆயத்தமாகிறதா? பின்மாரியை பெறுவதற்கான ஆயத்தம் இடத்தில் உண்டாயிருக்கிறதா? முன்மாரியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதாக ஒரு கொரிந்து சபை சொன்னது. அந்த சபையுடைய தன்மையை பார்க்கும் பொழுது இல்ல, அது பெற்றுக்கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது போலி. அது போலிதான் அடையாளம் என்று காண போகிறோம். ஆனா பின்மாரியை பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அதை பெறுவதற்கான தகுதியை நோக்கி போயிட்டு இருக்கிறோமா? இல்ல மாய்மாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு அருமையான குணம் அந்த கொரிந்து சபையின் இடத்துல காணப்படுகிறது. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரர்களிடத்தில் போக துணிகிறது என்ன? யார் அநீதிக்காரன்?
கோர்ட்ல உட்கார்ந்துருக்கான், அவன் அநீதிக்காரன். வேதத்தின்படி ஐயா, ஏன் வழக்கே ஏன் பிரச்சனைய நான் தீர்க்காம இந்த பிரச்சனையை கொண்டு போய் ஒரு அஞ்ஞானியினுடைய சமூகத்துல வைக்கிறேன் தெரியுமா? இந்த பிரச்சனையை கொண்டு போய் ஒரு 3வது மணி நேரத்துல கொண்டு போறேன் தெரியுமா? அநீதிக்காரன் யாரு? எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, கொரிந்து சபையினுடைய குணம் இன்னைக்கு அப்படியே படம் பிடிச்சு நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த அநீதிக்காரத்துல போற அனுபவம் சபைக்குள்ள ரொம்ப லகுவா உண்டாச்சு. அந்த சரித்திரத்தை சொன்னா யாரையும் குற்றப்படுத்துற மாதிரி இருக்கும். ஒரு விசுவாசிங்க ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது அவங்க ஒரு பத்திரிகையை கொண்டு போய் கொடுக்க, யாரை பற்றி பிரசங்கியாரை பற்றி பத்திரிகை கொடுக்க, உடனே அவங்க ஏதோ போலீஸுக்கு போன் பண்ணி அவங்களை தூக்கிட்டு போனா. இதான் முதல் இன்சிடென்ட். இன்னைக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கதான் போக வேண்டியிருக்கு? தீர்க்க இருக்கு. அஞ்ஞானின் இடத்துல போக வேண்டியிருக்குது, அநீதிக்காரன் இடத்துல போக வேண்டியிருக்குது. எனக்கு அர்ப்பண தேவனுடைய பிள்ளைகளை, என் செயல் அப்படி இருக்குதா? சிந்தித்து பார்க்கணும். என்னுடைய சபை தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அநீதிக்காரனிடத்தில் போனால், அல்லது சபையிலே எனக்கு உண்டான பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் அநீதிக்காரனை தேட போனால், கொரிந்து சபையினுடைய குணம் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ரேஷனலைஸ் பண்ணி பார்த்தா, கொரிந்து சபையில பேசப்பட்ட பாஷை வரம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பணும் அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியும். நான் கொரிந்து சபையில பாஷை வரம் பேசப்பட்டதை விளக்குறதுக்கு இப்போ வரல. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் மிகப்பெரிய ஊழியத்தை செய்வதற்காக, பரிசுத்தாவினுடைய பின்மாரியோட அபிஷேகத்தை பெறுவதற்கு உள்ள பிரயாசத்துல இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட குணமுடையவனா இருக்கிறேன்? இந்த நிலையில என்கிட்ட பிரிவினையை வச்சுக்கிட்டு, நானு மாமிசத்துக்குரியவனா நடந்துகிட்டு, நானு எங்கேயும் பார்க்காத ஒரு பிரச்சாரத்தெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு, நான் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு அநியாயத்திற்கு கண்ணை மூடிக்கிட்டு இருந்துகிட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, கொரிந்து சபை பெற்றுக்கொண்ட அதே பாஷை வரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். அது நிச்சயமாய் சொல்ல முடியும். கீழ்ப்படிகளுக்கு தான் தேவன் பரிசுத்தாவியை தந்தறிவார், நிச்சயமாய் சொல்ல முடியும். ஆனா இங்க கொரிந்து சபையில அது தேவனுடைய வார்த்தைக்கோ நியாயப்பிரமாணத்தோ கீழ்ப்படுகிற ஒரு மனப்பான்மையே இல்லை. அவர் மாமிசத்துக்குரியவர்கள், அநீதிக்காரர்களை தேடுகிறவராக இருக்கிறார். முழுமையாய் வேறுபட்டு இருக்கிறார்கள். அப்படி முழுமையாய் வேறுபட்டு இருக்கிற மத்தியில காணப்பட்ட அதே அபிஷேகம் தான், அதே பாஷவரம் தான் உங்களுக்கும் எனக்கு கிடைக்க நாம் மனம் திரும்பி வரட்டும். படிக்கிறதுக்கு தான். ஒரு அந்நிய பாஷை, ஒரு ஆவியினுடைய அபிஷேகம் இருக்க போகுது, பின்மாரினுடைய அபிஷேகம் இருக்க போகிறது. அப்ப பாஷை வரம் இருக்கலாம், அற்புதம் செய்யும் வரம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய ஆயத்தத்தை செய்யாமல் நான் இருக்கிற நிலையிலே இருந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்வேன் என்று நம்பி இருந்தால் நிச்சயமாய் கொரிந்து சபையில் காணப்பட்ட அதே போலியான அபிஷேகமும் போலியான வரமும் நிச்சயமாய் நம்ம இடத்துல உண்டாகும். இன்னொரு அருமையான குணம் அந்த சபையில இருக்கிறது. நம்ம இடத்துல மிக மிக பிரபலமாக இருக்கிற ஒரு காரியம்தான். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாய் இராமல் தீமைக்கு எதுவாய் இருக்கிறதே. இன்னைக்கு நம்ம கூடி வருதலும் அப்படித்தான் இருக்கு. நன்மைக்கு எதுவாய் கூடி வராமல் தீமைக்கு எதுவாக இருக்கிறதே. நம்ம ஆபீஸ்ல போய் சர்ச்சில் இந்த போர்டு, கவுன்சிலு இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம அதுக்கு முன்பே பெரிய ஒரு திட்டத்தை போட்டு அதெல்லாம் செய்து அதுல தீமைக்கு எதுவாய்த்தான் நிறைய வந்துருது. தீமைக்கு எதுவாக இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் கூடினார்கள். இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். நீங்கள் நானும் கூடி வருகிற அனுபவம் எதற்கு ஏதுவாக இருக்கிறது? அவன் எலெக்ஷன்ல எனக்கு வேலை செய்யல, தூக்கவன. நான் இந்த பெண்ணை அவன் மகனுக்கு கெட்டி கொடுன்னு சொன்னேன், அவன் கேட்க மாட்டேன்ட்டான், மாத்தவன. இந்த பாசி எப்ப பார்த்தாலும் ஒரே நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, தூக்கி ஏறி அவனை. தீமைக்கு ஏதுவாக கூடுகிறார்கள் என்று சொன்னால் அதுல
அதை நம்ம பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. உண்மையை படிக்கணும், உண்மையை படிச்சு வெளியே வர்றதுக்கு பிரயாசப்படணும். இன்னைக்கு திருச்சபைக்குள்ள போங்க, அந்த பிரசிடென்ட் சரியில்லை, அவன் கார்ல வரான், டைத்த நிறுத்தியா, தீமைக்கு ஏதுவாக கூடுகிறார்கள். லோக்கல் சர்ச் போர்டை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க வீட்டுல நீங்க கூடி வரும்போது எதற்கு எதுவாக கூடுறீங்க? யோசித்து பார்த்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனோதான என்று வாழ்கிற வாழ்க்கையை நீ வாழ முடியாத காலம் கடைசியாக இருக்கிறது. காலம் கடைசியாக இருக்கிறது என்று சொல்லி 125 ஆண்டுகளாக போதித்திருக்கிறோம். இன்னைக்கு கண்களுக்கு முன்பாக படம் பிடித்து காட்டுகிறார், நிச்சயமான கடைசி காலத்தில் இருக்கிறது என்று சொல்லி. நான் கோவிட்-19 சொல்லவில்லை, தீர்க்க தரிசன ஆவியும் வேதம் வெளிப்படுத்துகிற உண்மையை மனதில் வைத்து சொல்லியிருக்கிறேன். உங்களோடு போதித்திருப்பதனால சொல்லுகிறேன். நீ ஏனதானம் எல்லாம் வாழ முடியாது, ஏனதானம் வாழ முடியாது. நீங்க கூடி வருகிறது நன்மைக்கு எதுவாக இருக்கிறதா, தீமைக்கு எதுவாக இருக்கிறதா? அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம் போர்டுல, அவ ஒண்ணு சரியில்லை, இந்த கோயிலுக்கே வருவது இல்லை. நீங்கள் நன்மைக்கு எதுவாக கூடுகிறீர்களா, தீமைக்கு எதுவாக கூடுகிறீர்களா? கொரிந்தியர்கள் தீமைக்கு எதுவாக கூடினார்கள். அவர்கள் தீமைக்கு எதுவாக கூடினதுனால, அந்த தீமைக்கு எதுவாக கூடிக்கொண்டிருந்து கொண்டு ஆவியினுடைய வரங்களை பெறுவதற்கு பிரயாசப்பட்டதுனால, ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு பிரயாசப்பட்டதுனால, சாத்தான் என்ன சொன்னானா, போலியை கொண்டு ஒரு அமுக்கி இதுதான் ஆவியின் வரம் அப்படின்னு சொல்லி விட்டான். இன்னும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போ எதை குறித்து அவங்களுக்கு அறிவு இல்லை? ஆவிக்குரிய வரங்களை குறித்த அறிவு கொரிந்து சபைக்கு இல்ல. ஆனா கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்ன எனக்கு இதனுடைய பிள்ளைகளை சாரி, அந்த சபை நிறைய வரத்தை பிரபலமா வெளிப்படுத்திய ஒரு சபை. ஆனா பவுல் என்ன சொல்றார் பாருங்க, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய வரங்களை குறித்து அங்க லிஸ்ட் போட்டு அந்த வரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். அந்த வரங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் அவர் போலியை வெளிப்படுத்துற தன்மையை பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. அவ்வளவு ஒரு ஞானம். அதனாலதான் புதிய ஏற்பாட அவங்க எல்லாம் காமெண்ட்ரி தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனா காமெண்ட்ரி அவங்க விருப்பப்படி எழுதிய ஒரு விளக்க உரை அல்ல, அது தெய்வீகத்தினுடைய விளக்க உரை. இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்த அறிவு இருக்கிறதா? சிலர் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன், பெந்தெகோஸ்து சபையில அந்த அந்நிய பாஷை பேசுறது நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது அல்ல. ஒருவேளை அந்த பாஷை வரத்தை பேசுகிற பலமுறை பேசி ஆண்டுகளாக பேசி கடைசியில இந்த பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, விட்டுட்டு போயிடுவான், மறுபடியும் வேற வழி இல்லாம நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா உண்மையிலே ஒரு விசுவாசியை பிடிச்சு வச்சு பாஷை வரத்தை பேசுன்னு சொன்னா அங்க இறங்குங்கிறத ஒரு ஆவி. அந்த நல்ல ஆவியா கெட்ட ஆவியா என்பதான் நம்ம படிக்க போகிறோம். நான் கொரிந்து சபையில ஆவியின் வரங்களை குறித்த அறிவு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் தாங்கள் வரம் பெற்றவர்களாய் வெளிப்படுத்திய அந்த வரத்தை குறித்த ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. எந்த நிலையிலையும் கொரிந்து சபை தேவனுக்கு பிரியமாக இருந்த ஒரு சபையாக காணப்படவில்லை. இன்னொரு பியூட்டிஃபுல் அந்த குணத்தை அழகா வெளிப்படுத்துவார் பவுல், மிக அழகா. கொரிந்து சபையினுடைய ஜனங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, கொரிந்து சபையின் ஜனங்கள் எல்லாம் பிசாசு கூட இருக்கிறவங்க பிசாசு கிட்ட எல்லாம் போல, அவங்க உண்மையாக இருந்தார்கள். they are ready to do anything for God. அவ்வளவு விசுவாசம். ஆனா அவங்க பெற்றிருந்த அந்த பாஷை இருக்கு பாத்தீங்களா, அவங்க பெற்றிருந்த அந்த அபிஷேகம் இருக்கு பாத்தீங்களா, தேவ ஆவியினால கொடுக்கப்பட முடியாத ஒரு அபிஷேகம். இதுதான் நீங்க இன்னைக்கு விழுந்து போன அந்த சபையில இடத்துல போய் பார்க்க முடியும். அவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க, ரொம்ப போய் நீ பிசாசு சொல்ல முடியாது. பவுலை போல பேச கற்றிருக்க வேண்டும். பவுல் போதிக்கிறது போல போதிக்க கற்றிருக்க வேண்டும். அவங்கள்ட்ட போய் நீங்க அன்னைவாசி பேசுறீங்களா, ஐயோ உங்க பிசாசுங்க, நீங்க தூரம் போங்க, அப்படி இல்ல. அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதமாய் சொல்லிக் கொடுத்து, அவனுக்கு போதிக்க வேண்டிய போதித்து, அவன் எவைகள் எல்லாம் தவறாய் இருக்கிறான் என்பதெல்லாம் படம் பிடித்து காட்டி எனக்கு பிள்ளைகளை அவங்களுக்கு கடைசியா சொல்ல வேண்டிய சாத்தியத்தை முதல்ல சொல்லி பாருங்க. அவன் வேஷம் போடுறான், நடிக்கிறான். They believe it. கொரிந்து சபை விசுவாசித்தது போல அது தேவனுடையது என்று நம்புகிறார்கள்.
அவங்க நம்பிக்கை தவறு என்பதை ஞானமாய் சுட்டி காட்ட வேண்டும். பவுல் எழுதுறா பாருங்க ஒரு குணத்தை குறித்து. அவங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்று நம்புகிறார்கள், தேவனால வழிநடத்துகிறார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனா அவருடைய வழிநடத்துதல் பிசாசனுடையதாக இருக்கிறது. அவங்களை போய் பார்த்து ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்கவும் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைய பார்த்து நீ பிசாசினால நிரப்பப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியாது. எவ்வளவு நேரமா கையாளுகிறான்னு பாருங்க. 1 Corinthians 13 வரை வாசிக்கிறேன். நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்ப நீ நிறைய பாஷைகள் எல்லாம் பேசுற, தூதர் பாஷை கூட நீ பேசிக்கப்பா, ஆனா அன்பு உன்கிட்ட இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அழகா சொல்லி கொடுக்காரு பாருங்க. அவரை ஒரு அடையாளமா வச்சு நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்ப்பா, என்கிட்ட அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொரிந்து சபையில அவர் ஞானமாய் மிக கவனமாய் தன்னை ஒரு உருவகமா வைத்து சொல்ற காரியம், எப்பா நீ நிறைய பாஷைகள் எல்லாம் பேசுற, தீர்க்க தரிசனம் வரம் பெற்றிருக்கேங்கிற, பாஷை வரம் பெற்றிருக்கேங்கிற, உங்ககிட்ட ஏதோ ஒரு கிறிஸ்துவுக்காக எதையும் சேர காய்த்தோம், ஆனா அன்பு இல்லையப்பா, உன்ட ஒரு மனப்பான்மை இல்லையே, நீ பிரிவினையாய் இருக்கிறியே, நீ ஆண்டவரை தேடுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஐயோ நீ மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்க. அருமையா வெளிப்படுத்துறாரு. அந்த சபையில அன்பே இல்லை சொல்றா பாருங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. என்ன ஒரு அந்த ஜனங்கள் சும்மா சாதாரணவங்க அல்ல. இந்த போலியான பாஷையை பெற்றவங்க பவுல் சொல்றாரு பாருங்க. நீ சொல்றப்பா, நீ தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருக்கிறது சொல்ற, நீ சகல ரகசியங்களையும் பேசுகிறத சொல்ற, நீ அறிவை அறிந்திருந்தும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் சாதாரண விசுவாசமா இல்லை, ஆனா அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்ன வேணாலும் நான் இப்போ அழகா உங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கலாம். அழகா எங்க இருக்கோ குறிப்பெடுத்து தீர்க்க தரிசன விளக்கங்களோட சொல்லிட முடியும். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், இது சும்மா இல்ல. கொரிந்து சபையினுடைய விசுவாசிகள் இந்த சாத்தானுடைய போலியான வரத்தை பெற்றுக்கொண்டு போலியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காய் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள், பொதுவாய் வைத்து அனுபவிப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். என் சரீரத்தை சுட்டடிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் ஜீவனையே கிறிஸ்துவுக்காய் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்த பிள்ளைகள். அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிள்ளைகளே, அன்பு இருக்கிறதா? என் வாழ்க்கையில அன்பை வளர்த்து கொண்டு இருக்கிறேனா? அன்புங்கிறது உலகத்தான் அன்புக்கு ஒரு டெபிஷன் வச்சிருக்கேன். அந்த அன்பு இல்லை. எனக்கு நிறைய பேர் அதைத்தான் அன்பு நினைச்சிட்டு இருக்கீங்க. உலகத்தான் ஒரு விளக்க உரை வச்சிருக்கேன் அன்புக்கு. வேதம் சொல்லுகிற அன்பு வேற. எனக்கு பிள்ளைகளே, பின்மாரியுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிற காலம் சபிமாய் இருக்கிறது. யான் கிரியைகள் கொரிந்து சபை போல் இருக்கிறதா என்று பாருங்க. நீங்க வீராப்பாதான் இருப்பீங்க, வைராக்கியமா தான் இருப்பீங்க, எதையும் கிறிஸ்துவுக்காக சேரக்கா இருப்பீங்க, ஆனா கீழ்ப்படுகிறவர்களா இருக்க மாட்டீர்கள். உங்க இச்சையின்படி ஓடுகிறவர்களா இருப்பீர்கள். அன்பு நம்மிடத்தில் இல்லாது இருக்கும், கிறிஸ்துவனுடைய தாழ்மை இல்லாது இருக்கும், கிறிஸ்துவனுடைய அன்பு இல்லாது இருக்கும். என்கிட்ட சரியா இருக்குமா? பின்மாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஹோ, நான் பலவீனவனாயிருந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமலும் இருக்கும் பொழுது நான் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லைங்க, அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லுற சூழ்நிலையில சபை இருக்கும் பொழுது ஆவியினுடைய பின்மாருடைய அபிஷேகம் நமக்கு வருமா? 1 Corinthians 14 1வது வாக்கியம், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமா தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள். இங்க அன்பு தேட சொல்றார் கொரிந்து சபைய. ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஆவியினால நிறைந்திருக்கிறேன், ஆவியினுடைய அற்புதங்களை நான் செய்கிறேன், ஆவியினுடைய வரங்கள் எனக்கு இருக்கிறது, எங்க சபை ஆவியினுடைய வரங்களால் நிறைந்திருக்கிறது, ஆனா அன்பு இல்லை. நானு
விழுந்து போன சபை பாபினுடைய குமாரத்தின் இடத்துல மற்ற கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து அநேக சம்பாஷணை இப்போ விட்டுட்டேன். ஃபேஸ்புக்ல நான் பண்றது உண்டு. ஆனா அவங்கள்ட்ட வசனங்களை எடுத்து அவங்களுடைய வாதத்தை நம்ம எதிர்த்து 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 வரும் பொழுது நம்மளை அநாகரிகமா பேசிடுவான், எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசிடுவான். சரி, அங்கதான் அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு சகோதரர் இடத்துல நான் சம்பாஷிக்க வேண்டியது ஒரு சப்ஜெக்டை பற்றி. நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட். நான் அவர் சொல்ற காரியத்துக்கெல்லாம் அவருடைய கருத்து எவ்வளவு முரண்பாடு என்று சொல்லி வாசனங்களையும் தீர்க்க தரிசன ஆவியினுடைய குறிப்புகள் எடுத்து வைக்கும்போது எனக்கு கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, நீ டேனியல் தேவதாஸ் ஆளு அவன் சொன்னது அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளவு அநாகரிகமாய் நடத்த முடியுமோ நடத்தினான், பேசினான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. அன்பை நாடுங்கள். அன்பாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு அன்புக்கு எதிரான கிரிகள் நம்மிடத்தில் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். 2 யோவான் 1:6 நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. ஆண்டவர் யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் தருவார் அப்படின்னு சொன்னா அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருவார். ஆனா கொரிந்து சபையில அந்த அன்பு இல்லை. நம்ம படிச்சிருக்கிறோம் பிரமாணத்தை எப்படி கை கொள்ளணும்னு சொல்லி. மத்த யாருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாது. பிரமாணத்தினுடைய கொள்கை என்னன்னு படிச்சிருக்கிறோம், எப்படி அடிப்படையில பிரமாணத்தை கை கொள்ளணும்னு படிச்சிருக்கிறோம். மறந்துடாதீங்க. நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது பிரமாணம். கிறிஸ்து சொல்லுவார், நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்களும் பிறர்கள் அன்பாயிருங்கள் என்று சொல்லுவார். இயேசு செய்தது போல பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். இயேசுவினுடைய பார்வை எனக்கு பிரமாணத்தை பார்க்கிறதாக இருக்க வேண்டும், வேற கண் எனக்கு இருந்துடக்கூடாது. ஆனா கொரிந்து சபை நம்பினார்கள், ஒரு தேவனாலே நிரப்பப்பட்ட, தேவனுடைய வரத்தினாலே நிரப்பப்பட்டவர் என்று நம்பினார்கள். அவரிடத்தில் அன்பு இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, கொரிந்து சபையினுடைய நிலை நல்லா புரிச்சுக்கிடுங்க. இது கொரிந்து சபையா பார்க்காதீங்க, நானா பாருங்க, எனக்குரியதாய் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் பின்மாறியை பெற்றுக் கொள்வதற்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும். பிரிவினை நிறைந்த சபை. ரீகேப், நம்ம கிட்ட பிரிவினை இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. மறைமுகமா கூட இருதயத்துல பிரிவினை வராதபடி பார்த்துக்கிடுங்க. அவங்கதான் எனக்கு ஒரு அநியாயமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எதிர்த்து போராடுறீங்க. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் விட்டு விடுங்க. அவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் மாமிசத்துக்குரியவனாய் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறனா? சாத்தானை நாடினார்கள், அந்நீதிக்காரர்களை தேடினார்கள். நீதியை பெறுவதற்கு அந்நீதிக்காரர்களை தேடினார்கள். அவர்கள் சாத்தானை தேடினார்கள், தீமைக்கு ஏதுவாக கூடினார்கள். அவர் சமூகத்தில் வெச்சாரம் காணப்பட்டது, பிரமாணத்தை மீறின செயல் காணப்படுகிறது. அவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு கொண்டு இருந்துட்டாங்க, இருமார்ப்பா இருந்துட்டாங்க, என்னென்ன நடந்துட்டு போகணும்னு உட்கார்ந்துட்டாங்க. நீங்க அப்படி இருக்கிறீங்களா உங்க கோயில்ல? வரங்களை குறித்து அறியாதவர்களாக இருந்தார்கள். அன்பு அவரிடத்துல இல்லை. இவர்கள் எப்படிப்பட்ட தன்மையினால நிறைந்திருக்கிற இந்த கொரிந்து சபை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாங்க வரம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். நான் இப்போ ஒரு வசனம் வாசிக்க போறேன். பவுல் சொல்லுற காரியம், முதலாவது இந்த குறைபாடெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு முன்பாகவே அந்த சபைக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார். அப்போஸ்தலர் 1 1 கொரிந்தியர் 1 1 கொரிந்தியர் 1 அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இவங்களுக்கு வரங்களை குறித்த அறிவு இல்லை, இவங்க பிசாசை தேடி போறாங்க, இவங்கிட்ட வெச்சாரம் காணப்படுகிறது, அன்பு இல்லை, பிரிவினை இருக்கு, ஒரு மனப்பான்மை இல்லை, ஆவியின் வரங்களை குறித்த அறிவு இல்லை. அந்த சபையில என்னவும் இருந்துச்சுன்னு சொன்னா, ஆவியினுடைய உண்மையான வரங்களை பெற்றவர்களும் இருந்தார். சாத்தானுடைய பெரிய தந்திரமே அதுதானே. என்ன மேலோங்கி காணப்பட்டது என்று சொன்னார், சாத்தானுடைய வரம் மேலோங்கி காணப்பட்டது. ஆவியானவர்களுடைய உண்மையாக இருந்து தேவனுடைய சமூகத்துல பிரமாணங்களை கை கொண்டு கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தி ஒரு மனப்பான்மையாய் இருக்கிறோங்கிற ஆர்வத்தோடு காணப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய வரங்களினாலே நிரப்பியிருந்தார். அவருடைய ஆவியினுடைய அபிஷேகங்களினாலே நிரப்பியிருந்தார்.
அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இருக்கிறது, முற்றிலும் விரோதமான கூட்டம், தேவனுக்கு விரோதமான கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ள 2 இருக்குது. இந்த சபையில 2 இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. 2 இருக்கிறது. ஒன்று நிஜமான ஆவியினுடைய வரம், இன்னொன்று சாத்தானுடைய போலியான ஆவியினுடைய வரம். போலியான ஆவியினுடைய வரம் யாருக்கு வரும் அப்படிங்கறத நம்ம தெளிவா படிச்சிருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், நிஜமான ஆவியுடைய வரம் கீழ்ப்படிகளுக்கும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு மனப்பான்மை இருக்கிறவர்களுக்கும் பலம் தரக்கூடிய ஜபத்தை செய்கிறவர்களுக்கும் அது கிடைக்கிறவங்க நல்லா தெரியும். ஆனால் இந்த நிஜத்தையும் போலியையும் வேறுபடுத்தி சரியாய் வேதத்தின் மூலமான அறிந்து கொண்டு உறுதியாக இல்லாவிட்டால் என் பார்வை அந்த போலியின் மீது ஈர்க்கப்பட்டதாக இருக்கும். எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் இருக்கிறோம். கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் துரிதமாய் இருக்க போகிறது. நித்திய ஜீவனை இதோ பெறுகிறோம் இதை பெறுகிறோம் என்று சொல்லுகிற காலம் அல்ல. நித்திய ஜீவன் நம்மளது வரப்போகிறது என்று சொல்லுகிற ஒரு காலம் அல்ல. என்னுடைய கிரியைகளை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பெறுகிறதுக்கு ஏதுவாக உருவாக்க வேண்டிய காலம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான கிரியைகளை உண்டாக வேண்டும். நித்திய ஜீவன் வரப்போகிறது என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் வரப்போகிற காலம் அல்ல என்கிற ஜீவன் இடத்துல இருந்து விடக்கூடாது. இன்னும் போவுங்க, இன்னும் போவோம், அப்படிலாம் முடிஞ்சிடாதுங்க, இன்னும் கொஞ்ச நாள் போவோம் அப்படி என்கிற எண்ணம் என்னிடத்தில் இருந்து விடக்கூடாது. நித்திய ஜீவம் வரப்போகிற காலம் இது அல்ல என்கிற எண்ணம் என்னிடத்தில் வந்துடக்கூடாது. நித்திய ஜீவன் எனக்கு முன்பாக இருக்கிறது, மிக அருகில் இருக்கிறது. அதை நான் பறிக்க வேண்டும் என்று சொன்னார், என்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பின்மாரியுடைய அபிஷேகத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். கொரிந்து சபையினுடைய குணங்கள் ஆண்டவர் நமக்கு முன்பாக படம் பிடித்து காட்டிருக்கிறார். அந்த குணங்களை எல்லாம் விட்டு வெளியே வரணும். ஒருமனப்பட்டவர்களாக, என் தேவனுடைய பரிசுத்தவான்களை தேடுகிறவர்களாக, மனுஷ மார்க்கமாய் நடக்காமல் தெய்வ மார்க்கமாய் நடக்கிறவர்களாக, மாமிசத்துக்குரிய கிரியைகள் இருக்காதபடி தேவ ஆவிக்குரிய கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, ஆவியுடைய வரங்களை குறித்து தெளிவான அறிவுடையவர்களாக, எந்த பாவத்தையும் பாவம் என்று பார்த்து இது பாவம் என்று தைரியமாய் சொல்லுகிறவர்களாக, அன்புடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் பின்மாறி ஊற்றப்படும் பொழுது நீங்களும் அதை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருப்போம். நான் வருகிற வாரத்தில இந்த போலியான வரம், கொரிந்து சபையில காணப்படுகிற போலியான வரத்தை நாம் அறிந்து கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். ஆமென். 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 உண்மையான ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். கொரிந்து சபையினுடைய நிலை, அதை நம்ம வச்சு பார்க்கும்படியான ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தர்தாமே மற்ற காரியங்களை நம்ம அறிந்து அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போறோம். நம்ம மத்தியில தேவதாஸ் ஐயா அவங்க இருக்கிறீங்க. ஐயா, நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க. பாஸ்டர் தேவதாஸ் ஐயா ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தம் இருக்கும் கிருபையான கர்த்தாவே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களை எச்சரிக்கும்படியாக நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் எந்த நிலையில இருக்கிறோம்? உலகத்தின் பார்வையிலே மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதெல்லாம் உணரத்தக்கதாக நாங்கள் போதியான ஆவியின் வரத்தை பெறாதபடிக்கு நித்தியமான அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெறுவதற்கு ஆயத்தமாகும்படியாக கொரிந்து சபையின் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த தூதை கொண்டு வந்த நம்முடைய மகனை ஆசீர்வதிங்கத்தாக ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சத்தியமும் நாங்கள் அதில் பின் சென்று அதை எங்களுடைய வாழ்க்கையில கை கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகிறீர். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆவியானவருடைய வரத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். கர்த்தாவே, பின்மாறி எங்கள் மீது ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களிலே இந்த பிள்ளைகளாக நாங்கள் பின்மாறியை பெற்று அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல கிருபைத்தாரும். கர்த்தாவே, எச்சரிப்பின் செய்தியை சொல்ல கிருபைத்தாரும். நம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை உணர்கிறோம். நீர் சீக்கிரமாய் வாரும் என்று நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம்.
இறைவலே நீர் எங்களை நாங்கள் உம்மை சந்திக்கத்தக்கதாகவும் நீர் எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லத்தக்கதாகவும் சீக்கிரமாய் வாரும். உலகத்தின் கடைசி நிமிடத்திலே நாங்கள் நிற்கிறோம். அந்த நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசித்து ஆதாம் இழந்து போன அந்த கனியை நாங்கள் புசிப்பதற்கு தேவனே, எங்கள் நித்திய ஜீவனை தரக்கூடிய அந்த கனியை புசிப்பதற்கு நாங்கள் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அநேகர் இதை கேட்டு பயன்பெறத்தக்கதான கிருபை நீர் தரணுமா ஜெபிக்கிறோம். முற்றும்படி எங்களை ஒப்புகிறோம், ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் என்பனை நாமத்தில் வென்ற பரிசுத்த பரமபிதாவே, ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் விசேஷமாக இந்த நாளினுடைய செய்தியை எச்சரிப்பை செய்தியை கொண்டு வந்த அருமையான சகோதரோடும் கேட்ட எங்களோடு கூட இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென்.